முதல்வரோட உடல்நிலை குறித்து விளக்கம் கேட்டு உயர்நீதிமன்றத்தை நீங்கள் தாக்கல் செய்தோட மனுவோட நிலை இன்னைக்கு என்ன, நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றி தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், உள்துறை செயலாளர் ஆகியோர் சேர்மன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் உட்பட உண்மை நிலையை விளக்க வேண்டும் ஆதாரங்களோடு. 2 தினங்களுக்கு முன்னால் 2 நாட்களுக்கு பிறகு வீடு செல்வார்னு சொன்னவர்கள் 12 நாட்கள் ஆகிவிட்டது. உடல்நிலை என்னன்னு தெரியல. கவர்னர் போய் பார்க்குறேன்னு போகிறாரு, அவர் பார்த்தாரான்னு தெரியல. புகைப்படங்களுக்கு எதுவும் வெளியே வரல. அதே நேரத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் போய் பார்க்குறாரு, பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. பார்த்து நல்லா உடம்புல ஒன்றாக வாழ்த்திட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு பொருளையும் நான் சொல்ல மாட்டேன், உண்மையின்னு சொல்ல மாட்டேன், அது வதந்தின்னு சொல்கிறதுக்கு இல்லை. உண்மை நிலை மறைக்கப்படுகிறது என்பது மட்டும் உண்மை. ஜெயலலிதாவினால் உடல்நிலை சரியில்லை என்பது உண்மை. அது என்ன உடல்நிலை பாதிப்பு என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும். மக்கள் மத்தியிலே அவர் முகம் காட்டப்பட வேண்டும் என வழக்கு தொடுத்திருந்தேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் நீண்ட காலமாக விடுப்பில் இருக்கிறார் என்றால் ஒரு மாற்று ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் ஆளுநர். அதையும் ஆளுநர் செய்யவில்லை. ஆகவே ஆளுநரையும் ஒரு மனுதாராக சேர்த்து, எதிர்மனாக சேர்த்து அவரும் பதில் சொல்ல வேண்டும். முதல்வரின் நிலைமையை பற்றி அறிக்கை செய்தேன். அந்த வழக்கு நேற்று தினம் நம்பர் செய்யப்பட்டும் இன்றைய தினம் அதை லிஸ்ட் பண்ணவில்லை. ஏன்னா தலைமை நீதிபதி நாளைக்கு தான் வரார் மதுரையிலேருந்து. அவர் முன்னால் போகணும்னு நினச்சாங்கன்னு தெரியல, இன்றைக்கி போடலை. ஆனால் நான் இன்றைய தினம் மறுபடியும் மீண்டும் நீதிபதிகளிடம் மனு கோரினேன். இந்த வழக்கு நம்பர் செய்தாகிவிட்டது, அதிகாரப்பூர்வமாக இன்று வழக்கு வந்திருக்க வேண்டும், போடவில்லை. இந்த வழக்கை இன்று எடுத்து முடிக்க வேண்டும் கேட்டேன். அதை நீதிபதிகள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டு எடுக்கிறோம் என்று சொன்னபொழுது அட்வொகேட் தலைமை வழக்கறிஞர் எழுந்து அப்ஜெக்ட் பண்ணார். அந்த அப்ஜெக்டை நீதிபதிகள் ஒற்றுக்கொள்ளவில்லை. அரசாங்கத்தின் பதில் என்ன என்று கேட்டு சொல்லுங்கள். முதலமைச்சர் பொது சொத்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்னன்றதை. மருத்துவமனை தெரிவித்தால் பிரயோஜனம் இல்லை. உடனடியாக நீங்கள் அறிக்கையை தாக்கல் செய்யணும். அதை இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நாளைக்கு கேட்டு சொல்லுங்கள். இந்த வழக்கு நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே உண்மை நிலை வெளியே வர வேண்டும் ஆதாரத்தோடு என்று கேட்டிருக்கின்றேன். மாற்று ஏற்பாடாக முதலமைச்சருக்கு பதில் மாற்று ஏற்பாடாக ஆளுநர் என்ன செய்வார் என்பதையும் ஒரு மனுவாக கேட்டிருக்கின்றேன். நாளை தினம் அதற்கு ஒரு விடை வரும் என்று நினைக்கின்றேன் அரசாங்கத்தின் மூலமாக. உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா அரசுக்கு, இல்லை விளக்கம் தர சொல்லியிருக்காங்களா? அதாவது இன்றைக்கி அந்த வழக்கு பட்டியலில் வரல. வராத போது நான் கோரிக்கை வச்சதன் பேரிலே நீதிபதிகளை வழக்கை எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்ன பொழுது தலைமை வழக்கறிஞர் இது பண்ணதுனால நீதிபதிகளே சொல்லிட்டாங்க, இது நாளைக்கு வந்தால் கூட நீங்கள் உங்கள் அறிக்கையை தாக்கல் செய்யணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு வாங்க அரசாங்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு தான். அது உண்மையிலே உத்தரவு தான். உங்களோட மனுவில் சிகிச்சை பெறக்கூடிய முதலமைச்சருக்கு பதிலாக இடைக்கால முதல்வர் நியமிக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருந்தீங்களா நீதிமன்றத்தில்? வச்சுருக்கேன். இடைக்கால முதலமைச்சர் நீங்கள் அறியணும், 6 மாதம் கூட அவங்க லீவ் எடுக்கட்டும், வேணாம் இல்லை. ஆனால் அரசு வேலைகளை யார் கவனிப்பது என்பதற்கு ஒரு அமைச்சரோ அதிகாரி யாராவது நியமிக்கணும். அது யார் என்பது தெரிவிக்க மக்களுக்கு. முதலமைச்சர் இல்லைன்றது தெரியுது. அவங்க பேச வேண்டிய நிலையில் இருக்கும்போது அந்த உண்மை நிலை தெரிஞ்ச பிறகு ஒரு மந்திரியோ யாராவது நியமிக்கணும் ஆளுநர். தற்காலிகமாக இந்த பொறுப்பை அவர் வைப்பார்னு ஒரு அறிக்கையை விட வேண்டும் அரசாங்கம். அதுதான் முறை. அதை 15 நாளாக செய்யலை, 12 நாளாக. அதை நான் கோரிக்கையை வச்சுருக்கேன். உங்களோட மனுவில் முதல்வரோட சிகிச்சை குறித்து என்னென்ன விளக்கம், அதாவது புகைப்படமா இல்லை வீடியோவா, என்ன விளக்கம் கேட்டு உங்களோட மனுவில்? முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்திலிருந்து யார் யார் அவரை சந்தித்தார்கள், ஜெயலலிதாவுடன் படம் எடுத்திருக்கிறார்களா, முதலமைச்சரோட படம் எடுத்திருக்கிறார்களா, இல்லை என்னென்ன பேசினார்கள், இந்த அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றக்குழுன்னு கேட்டிருக்கேன். அது என்ன பண்ணுறாங்க நாளைக்கு தான் தெரியும். ஆளுநர் 3 நாளாக எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. என்னால் பதில் சொல்ல முடியல. உண்மையிலே வெக்கமாக இருக்குது. ஆளுநர் தான் பொறுப்பு இதுக்கு. இன்றைக்கி அவர் தான் பதில் சொல்லணும் நியாயமாக. முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தவர் வேறு முதலமைச்சர் நியமிக்கணும்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. நாளைக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். வரும் இல்லை, அவரோட ஸ்டேட்மெண்ட்லேயே நான் மருத்துவ குழு தான் சந்தித்தேன், அவங்கள சந்தித்தேன்னு எந்த இடத்துலையும் அவர் சொல்லவே இல்லை. இல்லை சொல்லி எனக்கு ரிப்போர்ட்டில் வந்துருக்கு, லெட்டரில் வந்திருக்கு.
அதாவது பூச்செண்டு பழம் கொடுத்தேன்றாரு அவர். யார்கிட்ட கொடுத்தேன் அந்த விளக்கம் சொல்லணும்ல. நேரே பார்க்கல அவர், அது உண்மை.